எரிமலை பொங்குது. எரிமலை பொங்கிட்டுருக்கு. என்ன செய்வேன்? தகிக்க அப்படியே ஒரு மிகப்பெரிய அக்கினி தாக்குது. என்ன பேசுறது? அக்கினி அப்படியே அக்கினியில் இருக்கப்போ அப்படியே சுற்றியில் அனல் எரியுது. இந்த அனல் எரியத்து பக்கத்தை உட்காந்துருக்கேன். நான் என்ன சீட்டு நாய்க்கு கனல் ஏறுது அப்படி. ஆனால் இப்போ சொல்கிற 4 வார்த்தை சொல்லிடுறேன். முருகா சொல். முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, எங்களே ஒரு பார்வை பார்த்தாயி உலக மக்களுக்கு வர வேண்டும். இந்த சங்கம் உலக நன்மைக்காகவே அமைக்கப்பட்ட சங்கமாகும். என்ன அது உலக நன்மைக்கு ஒரு சங்கமா? சங்க இது 10-20 பேர் பேசுவாங்க, ஏதோ ஆன்மீகம் செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, உலக நன்மைக்காகவே அமைக்கப்பட்ட சங்கமாகுது. அது சங்கம் என்ன செய்யும்? பசியை உணரக்கூடிய சங்கம். அப்பா, பசியை உணரக்கூடிய சங்கம். ஆகா, அப்படி ஒரு சங்கமா? ஆமாம், உண்மைதான். பசியை உணரும் இந்த சங்கம். அவ்வளோ ஆற்றல். ஏன்னா பசி உணர்வு சங்கமா? என்ன சங்கம்னா அதான உண்மை. பசியை உணர்கின்ற ஆட்சி வரும் வருகாலத்தில். ஒருவன் பார்த்தாலே பசியோடு இருக்கிறான் என்று உணரக்கூடிய ஒரு அறிவுள்ள மகன் ஞானிகள் வருகிறார்கள். அதான் முருகப்பெருமான், அருணிநாதன், திருமலதேவன், ராமலிங்க சபையில் மாணிக்கவாசன், அகத்திய சர்மகாஸ் தொண்டர்கள் தான் இந்த ஆட்சி செய்ய போகிறார்கள். ஆகவே நான் பேசக்கூடாது. ஒரே கனல் ஏறுது, தகிக்குது அப்படியே. அதான் எரிமலை எடுத்து உட்காந்துருக்க பேப்போ. எரிமலை உட்காந்து எப்படி இருக்கும்? அப்படியே தகிக்குது. ஆக எதிர்பார்கள், உலக மக்களே எதிர்பார்கள். வரான் முருகப்பெருமான். அஞ்சேல் 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 நாம் வருகிறோன்னு சொல்கிறான். ஆற்றல் பொருத்திய முருகப்பெருமான் வரப்போகிறான் உலகத்துக்கு. அவன் இல்லை என்றால் உலகமே அழிஞ்சு போகும், வரப்போகுது. ஆகவே எதிர்பாருங்கள். அதை சொல்லி இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள், உள்நாட்டு நண்பர்கள் கொடுக்கிறார்கள். அவர் ஈடு வாழ்ந்து